சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ராமநாதபுரத்திற்கு நேரடியா போயிட்டு களத்தை ஆய்வு செஞ்சுட்டு சூட்டோட சூட இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேட்டி எப்படி இருக்கு களம்? ஓபிஎஸ் சென்ட்ரிக் எலெக்ஷனா அது இருக்குது. இன்னும் அதை முழுமையா ஓபிஎஸ் சென்ட்ரிக் எலெக்ஷனா கொண்டு வரணும்னா தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தொகுதிக்குள்ள குவிஞ்சி ஓபிஎஸ்க்குள்ள இன்ஜஸ்டிஸை ஜாதி மதம் கடந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் அதை கொண்டு போனோம். அதற்கான வேலைகள் நடக்கும்னு கருதுறேன். அதுதான் முக்கியம். தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆகி ஆர்கே நகரில் வெற்றி பெற்றாங்க. இது ஓபிஎஸ் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆகி வெற்றி பெறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கணும். அதில் 6 தொகுதிகள் உள்ள பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது இன்னும் கொஞ்சம் வைடராக இருக்குங்கிறதும் ஒரு பார்வை இருக்குது. அவர் முன்னாள் முதல்வருங்கிறதும் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறதும், மேலும் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 52, 57, 62 3 தேர்தலில் ஒரு தனி மனித செல்வாக்கில் வரவேற்பாக பேனர் எடுத்துக்கிட்டாரு. காங்கிரஸ் விட்டு வெளியேறியதும் அந்த பேனரில் அவர் தனி மனித செல்வாக்கால அவர் அனைத்து தரப்பு மக்கள் ஆதரவு பெற்று வெற்றி பெற்றதும், அந்த மக்களின் தன்மை இதுக்கு தக்கன ஓபிஎஸ் வந்து சரியான வீகப்படி எங்கெங்கெல்லாம் எதிரிகள் அவருக்கு செக் பண்ணுறாங்களோ அதெல்லாம் செட்ரேட் பண்ணி அவர் களங்கண்டா வெற்றி வாய்ப்பை நோக்கி போகலாம். நவாஸ் கனி ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் தான். நவாஸ் கனிங்கிறவர் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் தான். முஸ்லீம் எஸ்டி கொரியர் ஓனர், முஸ்லீம் லீக்ல அவரை தான் செலக்ட் பண்ணுறாங்க. பட் 2வது முறை அவர் வரும்போது ஒரு எதிர்ப்பு உணர்வு மக்கள் மத்தியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக 2021ஆம் ஆண்டு திமுக கழகம் 2/3 வெற்றி, விடுதலை சிறுத்தைகள் 2/3 வெற்றி, இப்படி மதிமுக கம்யூனிஸ்ட் எல்லாமே 3-2 வெற்றி. ஆனால் கொடுத்த 3 சீட்டும் முஸ்லீம் லீக்கு தோல்வி அடைஞ்சிருக்குன்னா அடையாள அரசியல் முஸ்லீம் லீக் அப்பீஸ்மெண்ட் அரசியலுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. அதை திராவிட இயக்க அரசியலிருந்து வந்த ஓபிஎஸ் எப்படி கையாள போறாருங்கிறத பார்க்கணும். மற்ற அரசியல்வாதினா அதை டைரக்டாக கையாண்டுருவாங்க, ஒரு இந்து போலரைசேஷனுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. ஓபிஎஸ் இதை எப்படி கையாள போறாருங்கிறத நம்ம பொறுத்தெடுத்து பார்க்கணும். ஏன்னா அவர் மீண்டும் அதிமுக அரசியலுக்குள்ள தான் ஒரு பெரிய தலைவராக மீண்டும் பழைய இதோட வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குங்கிறதுல நாம் அதை உன்னிப்பாக பார்க்கணும். அடுத்து என்னோட பார்வை இந்து கன்சால்டேஷன் அது அவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான். அதில் எனக்கு அவரோட ஸ்டேச்சர், அவருக்குள் மீது மக்கள் மத்தியில் உள்ள அபிமானம், இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸு. இந்து கன்சால்டேஷன் காசியில் மோடி, வாரணாசியில் மோடி, ராமேஸ்வரத்தில் மோடி நிற்க வேண்டிய இடத்துல ஓபிஎஸ், இந்த ராமநாதபுரத்தை வாரணாசி மாதிரி மோடி பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் டவுன், மெர்கன்டைல் டவுன், பிஸ்னஸ் கப்புங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு உயர்த்துவார். எந்தெந்த வகையில் உயர்த்துவாருங்கிறதெல்லாம் முன்னிறுத்தி ஒரு ஆஸ்பிரேஷனை அந்த தொகுதி மக்கள் மத்தியில் கொடுத்து அதை கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும். அது பாஜகவில் உள்ள முக்கிய தலைவர்களும் வந்து அசூரன்ஸ் கொடுக்கணும். பன்னீர் சொல்கிறத விட அமித்ஷா, நட்டா போன்றவங்கெல்லாம் அங்கே வந்து நாங்கள் மோடி நிற்காததுக்கு பதிலாக தான் ஓபிஎஸ் நிற்கிறாரு, நாங்கள் அதை சரி பண்ணுவோன்னு சொல்லணும். ஆனால் ஓபிஎஸ்க்கு எதிராக தமிழக பாஜகவுக்குள்ளே பெரிய சதித்திட்டம் இருக்குது. சதித்திட்டம்னு சொல்ல கூட முடியாது. இபிஎஸ்க்கு ஆட்கள் அங்கே இருக்கிறாரு. எல் முருகன் கூட இபிஎஸ்க்கு ஆளுங்கிற மாதிரி தான் பேசப்படுது. ஏன்னா அண்ணாமலை பெரிய அளவுக்கு கட்சியை டாலா பேசும்போது எல் முருகன் 9 சீட்டு நின்னா போதுன்னு பேசுவார். இப்பவும் ஒரு தெளிவான சிந்தனை கொண்ட தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி, என்னோட நண்பர், எனக்கு ஒரு அரசியல் கட்டத்துக்குள்ள நமக்கு ஒரு பெரிய லிப்டெல்லாம் கொடுத்த ஒரு நண்பர். அவர் வந்து ஓபிஎஸ் வந்து பெரிய சக்தியாக காட்டி கட்சியில் பிளவுங்கிற மாதிரி காட்டணும்னு கொஞ்சம் நியாயமான ஆள். அவர் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டார், நியாய உணர்வு உள்ள ஆள். அவர் சொல்லும்போது எல் முருகன் தான் ஓபிஎஸ்க்கு எதிராக பேசி அந்த ஆட்சி மன்ற குழுவில் இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய சீட்டு இங்கே வந்து பாஜக தலைவர்களை கூட்டிகிட்டு வந்து மோடி நிற்க வேண்டிய இடத்துல ஓபிஎஸ் நிற்கிறாருங்கிறத மக்களுக்கு பறைசாற்ற வேண்டியது பாஜகவின் கடமையுமாக இருக்குதுன்னு நான் கருதுறேன். இன்னும் அந்த தொகுதிக்குள்ளே என்னோட பார்வையில் காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை ஓபிஎஸ்க்கு எதிராக ப்ளே பண்ணுறாங்க. அதையும் டைலூட் பண்ணி ஆகணும். இதை தாண்டி
முக்குலத்தோர் ஆண்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, தினகரன், இதை விடுங்க, நியாயத்துக்கு புறம்பா ஓபிஎஸ், இதனால ஒரு எதிர்ப்பு அவங்க மத்தியில் எடப்பாடிக்கு மேலே இருக்குது. ஆனால் பெண்கள் மத்தியில் ஒரு பகுதியினரிடம் இன்னும் இந்த பிளவே ரீச் ஆகலை, இந்த பிளவே சரியாக ரீச் ஆகலை. இன்னும் ரெட்டால தான் நம்ம சின்னம் முன்னே இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் இது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய சின்னம். அது இசைக்கு ராஜாணி ஒரு தம்பி, திருநெல்வேலிக்கார தம்பி, தூத்துக்குடிக்கார தம்பி, திருநெல்வேலியில் கிராமமாக பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த தம்பிகள்லாம் பிராங்கிராமமாக அதை பண்ணுனா, எடப்பாடிக்கு எதிராக பண்ணுனா இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் சொன்னதுனால உடனே எடப்பாடிக்கு எதிராக மற்ற ஜாதிகள்லாம் ஏமாளியாக வந்துடுவான்னா, இப்போ நானே நாடார் தான், ஓபிஎஸ் கிட்ட நியாயத்தை பேசத்தானே செய்கிறேன். டே 1லேருந்து நான் அதை பேசிட்டு தானே இருக்கிறேன். அதனால ஒன்றும் எடப்பாடி கிட்ட மற்றவங்க வரமாட்டாங்க. எடப்பாடி கிட்ட ஓசியில் ஓட்டு போடுறதுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் யாரும் தயாராக இல்லை. நாடாரோ, தேவேந்திர குல வேளாளரோ, யாதவரோ, முத்துரையரோ தயாராக இல்லை. பட் முக்குலத்தோர் எதிர்ப்புங்கிறது அந்த ஆண் வாக்காளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு பெண் வாக்காளர் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஓபிஎஸ்க்கு, கேம்பெயின் மேனேஜர்ஸுக்கு இருக்குது. அவங்க அதை திறம்பட செய்தாகணும். அந்த தொகுதியை பொறுத்தளவில் லோக்கலைஸ்டாக ஃபைட் பண்ணி ஓபிஎஸ்ஸை மையப்படுத்தி மோடி பிரதமரானா இது மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கணும்னு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை டைல்யூட் பண்ணி ரிலிஜியஸ் கன்சல்டேஷனை கொண்டு வந்தால் ஓபிஎஸ்க்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குங்கிறத களத்துல இருந்து நான் உணர்ந்து சொல்கிறேன். கண்ணை மூடிட்டு நான் என்னைக்கும் எப்பவும் பேச கிடையாது. இதில் ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியாக காட்டாமல் பண்ணது எடப்பாடிக்கு ஆளாட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் எல் முருகன்கிற தகவல்களும் வருது. அப்படிங்களா? இப்போ ஓபிஎஸ்க்கு அதிமுக தொண்டர்களின் வாக்கு முழுசா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக தொண்டர்கள் வாக்கு முழுசா கிடைச்சாதான் அவர் வெற்றியை நோக்கி போக முடியும். இப்படி சில்லிபுத்தூர்ல தாமரைக்கணி தான் அதிமுகன்னு மக்கள் முடிவு பண்ணாங்களோ, அதே மாதிரி ராமநாதபுரத்துக்குள்ள அதிமுகனா ஓபிஎஸ் தாங்கிறத முடிவு பண்ணாதான் அந்த வெற்றி கிடைக்கும். அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. இபிஎஸ் ஒரு மரவரை தான் போட்டிருக்காருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் உறுதியா ஜெயிச்சிருவாரு அப்படின்ற வார்த்தையை சொல்ல முடியாதோ? உறுதியா ஜெயிச்சிருவாருங்கிற வார்த்தையை ஏன் சொல்ல முடியாதுன்னா, கடைசி நேரத்தில் கண்ணப்பனுக்கு அதிரடி விளையாட்டு பெருசா இருக்கு. கண்ணப்பா அமைச்சரா இருக்கிறாரு. யாதவர் பொலிட்டிக்ஸ் ஸ்டாலினால எமர்ஜ் ஆயிருக்கு. 2 யாதவர்கள் எந்த காலத்தில் அமைச்சரா இருந்ததில்லை. அப்போ இவங்க பிராண்டிங் குரூப்ஸ், சுனில், பிரசாந்த் கிஷோர், நம்ம போன்றவங்க யாதவரோட எழுச்சியை பேசுகிறோம். யாதவர்கள் பரவலாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உரிய அதிகாரம் கிடைக்கல, ஆனால் ரஜினிகாந்த் வந்தால் யாதவருக்கு 10 சீட் கொடுப்பாருலாம் நம்ம பேசும்போது ஸ்டாலின் யாதவர்களுக்கு பொட்டன்ஷியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டார். கலைஞர் மாதிரி பிரிசனராக பாஸ்ட் இல்லை. கடந்த காலத்தின் கைதியாட்டே இருந்து ஜெயலலிதாவுக்கு அறிவு ஆற்றலுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாமல் போன தலைவர் கிடையாது. தலைவர் கருணாநிதி மாதிரி இல்லை. அவரோட தவறுலேருந்து பாடம் படிச்சுட்டு அரசியல் பண்ணக்கூடியவர்னால யாதவ கம்யூனிட்டிக்கு பொட்டன்ஷியலை ஸ்டாலின் என்கரேஜ் பண்ணிட்டாரு, அதை என்டால்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ கண்ணப்பன், பெரிய கருப்பன் 2 முகங்கள். அதில் கண்ணப்பன் ஒரு முகமாக இருக்காருன்னா அவர் அந்த இடத்துக்குள்ள கண்ணப்பன் தன்னை நிரூபிக்கிறதுக்கு கடுமையாக ஒர்க் பண்ணுவார். அரசு அதிகாரத்தை பல வகையில் பயன்படுத்துவார். ஸோ இந்த அதிகாரத்தை விஸ்டாண்ட் பண்ணி நிற்க வேண்டிய ஒரு இதுவும் ஓபிஎஸ் தரப்புக்கு இருக்குது. அங்கே அதிமுக கேண்டிடேட்டுக்கான செல்வாக்கு எப்படி சார் இருக்கு? அதிமுக கேண்டிடேட்டுக்கான செல்வாக்குங்கிறது அவர் பெரிய கட்சிக்காரரோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய இல்லை. அதிமுக கேண்டிடேட் கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுக்க போறாருன்றதும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ முக்குளத்தோருடைய வாக்கு முழுசா ஓபிஎஸ்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? முக்குளத்தோர் வாக்குல பெரும்பகுதி ஓபிஎஸ்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முக்குளத்தோர் வாக்குகள் தென் மாவட்டம் முழுவதுமே எடப்பாடிக்கு எதிராக தானே இருக்கு. இங்க நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், ராஜன் ஜல்லப்பா, தென் ஆர்வி உதயகுமார், செல்லூர் ராஜி, நிறைய முக்குளத்தோர்கள் இருந்தாலும் கூட லோக்கலா அவங்களுக்கு ஈடி கண்டுக்காம விட்டதுனால பணம் செலவழிச்சு ஜெயித்துக்கிட்டாங்க 2021. அதான் உண்மை. ஆனா பையன் லார்ஜ் முக்குளத்தோர் இளைஞர்கள் எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்குது. ஒவ்வொரு கிராமங்களா தூத்துக்குடியை சேர்ந்த எஸ்சிக்கு ராஜாணி ஒரு தம்பி, ஒரு ராஜாமரவன் இன்னொரு தம்பி இருந்தார். அவர் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராகவே சசிகலாவை எதிர்த்த ஒரே முக்குளத்தோர் தம்பி ராஜாமரவன் தான். எனக்கு நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பி தான். இப்போ இது திருவள்ளி மாவட்டத்தை சேர்ந்த எஸ்சிக்கு ராஜாணி ஒரு தம்பி நிதானமாக பேசுகிறாரு. எல்லா இடமும் அந்த இடஒதுக்கீட்டில் முக்குளத்தோருக்கு எடப்பாடி செய்த அநீதி அதையும் பேசுகிறாரு. அடுத்தபடியாக சசிகலா, தினகரன் இவங்கள நீக்கப்பட்டது, அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருந்தேன். நான் என்னைக்கு எல்லா இடம் ஒரே மாதிரி பேசுகிற ஆள் தான். நான் பன்னீரை நீக்கினது
சர்மநாயகத்துக்கு எதிரானது. ஸோ இந்த மூணையும் அவர் சேர்த்து வச்சு பேசுறாரு. சேர்த்து வச்சு பேசி எடப்பாடிக்கு கையில் இன்னைக்கு ரெட்டலை இருக்குது, எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில் இல்லை. ரெட்டலைக்கு போடுறது நம்ம இனத்துக்கே சேர துரோகங்கிறத அவர் வந்து கிராமங்களில் பெண்கள் ஆண்கள் எல்லாம் கூட்டி வச்சுட்டு பேசுறாரு. இந்த ஒரு தடவை ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஏன்னா ரெட்டலை முக்குலத்தோர் சமூக மறவர் பிரமலைக்கலர்கிட்ட ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு சிம்பலுங்கிறது அவருக்கே தெரியுது. ஸோ அதை வந்து இன்னைக்கு கரண்ட் பொலிட்டிக்கல் விஷயம் என்ன, இது போடுறது எடப்பாடியை பலப்படுத்தும், போடக்கூடாதுங்கிறத அவர் கடுமையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதைத்தான் நானும் வாரத்துல 4 நாள் சென்னையில் இருக்கிறேன், 3 நாள் வெளியூருக்கு போறேன். குறிப்பா கொங்கு மண்டலத்துல பன்னார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, வேட்டுவ கவுண்டர், தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. இந்த மக்கள் வந்து எங்களுக்கு நீங்க தான் காவல் நாய் மாதிரி, அவங்க அப்படி சொல்ல, நீங்க தான் எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் மாதிரி இருக்காங்கன்னு நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க. நான் வந்து உங்களுக்கு வாட்ச் டாக்கா இருக்கேன், உங்களுக்கு ஒரு காவல் நாயா இருக்கிறேன். ஏன்னா தெருவில் இறங்கி போராடாத மக்கள்னு உங்களோட இடஒதுக்கீட்டுல உங்க வயிற்றுல அடிக்கிற மாதிரி எடப்பாடி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, டாக்டர் ராமதாஸ் 4 பேரும் சேர்ந்து அதை பண்ணிட்டாங்க. அன்புமணி கூட என்ன புரோக்கர் மாதிரி செயல்படுறாரு, இந்த மக்களுக்கெல்லாம் எண்ணிக்கை கிடையாதுன்னாரு. நான் அது இன்னைக்கும் அன்புமணி விஷயத்துல அதுல நான் தெளிவா இருக்கிறேன். அன்புமணி சொன்னது போய், இந்த மக்களுக்கு எண்ணிக்கை இருக்கு, பரவலா இருக்கிறாங்க. பரவலா இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து பொதுவா எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது பற்றுதல் கொண்டவங்க. இப்போ அவங்க கிட்ட போய் ரெட்டையில ஓட்டு போடுறது எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ ஓட்டு போடக்கூடிய செயல் அல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை காக்கிறதுக்குள்ள செயல் அல்ல. அது வந்து எடப்பாடி பழனிசாமியை அபகரிக்க முயற்சி கொண்ட எடப்பாடி பழனிசாமியை பலப்படுத்தக்கூடிய செயல். அதை செய்யாதீங்க. இடஒதுக்கீட்டுல உங்களுக்கு மிகப்பெரிய அநீதி. ராமதாஸ், சி.வி. சண்முகம், எடப்பாடி பழனிசாமி, கே.பி. முனுசாமி 3 வன்னியர், ஒரு வெள்ளாள கவுண்டர் சேர்ந்து செய்தாங்க. இதை நீங்க உணருங்கன்னு இந்த மக்கள் மத்தியில போயிட்டு இருக்கோம். எஸ்டாடினா போயிட்டு இருக்கோம். தாளக்கடப்பாறை தற்காப்பாதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில நான் அதை போயிட்டு இருக்கிறேன். இதே வேளையில முக்குலத்தூர் அதுக்குள்ள பாதிப்பை சொல்லக்கூடியவங்க அவங்களும் டோர் டு டோர் போய் அதுக்கான வேலைகளை செய்யணும். அரசியல்ல போய் அந்த எடப்பாடிக்கு அந்த இதையும் ரெட்டையில சின்னம் இன்னைக்கு வந்து எம்ஜிஆருக்கு சின்னம் கிடையாது, ஜெயலலிதாவுக்கு சின்னம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம். இந்த சின்னத்துக்கு போடுறது வந்து அரசியல் அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி கையில கொடுக்கறது, உங்க அதிகாரத்தை எடப்பாடி கிட்ட சரண்டர் பண்றது. எம்ஜிஆர் ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் லீடர், இவர் வந்து ஒரு ஜாதிய ஆணவம், ஜாதிய அபகரிப்பு இதெல்லாம் உள்ள ஒரு தலைவர். நம்ம ஜாதி ஆணவங்கிற போதுதான் ஒரு இடத்துல தொடர்ந்து அடிச்சுட்டு இருப்பேன். பட் இன்னைக்கு அப்படித்தான் இருக்காங்கிறதும் 100% உண்மைங்கிறது நமக்கு வரக்கூடிய தகவல்கள் நமக்கு சொல்லுது. இதை மக்கள்கிட்ட சொல்லி தெளிவுபடுத்த வேண்டியது அந்த ஓபிஎஸோட கேம்பெயின் மேனேஜர்ஸோட கடமை. எந்த அளவுக்கு அவங்க அதை எஃபெக்டிவ் செய்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நான் இப்போ கொங்கு மண்டலத்தில் போய் மற்ற சமூகங்கள்கிட்ட வந்து ரெட்டலை போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போகுது. அது உங்கள் சமூகத்தின் அதிகாரத்தை நீங்களே காலி பண்ணி இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறது, உங்களை நீங்களே பின்னோக்கி உங்கள் சமூகத்தை பயணம் செய்ய வைக்கிறது. இது தேவையில்லைங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே பழைய சமூகம் ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க, கிளியர் கட்டா அவேர்னஸ் ஆயிட்டாங்க. பழைய சமூகம் வந்து மற்றவங்க சும்மா சொல்லிட்டு இருப்பான், சின்னத்தை பார்த்து பழைய சமூகம் ஓட்டு போடுவாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. பெரிய இன்டலெக்சுவல் சமூகம், பெரிய அவேர்னஸ் உள்ள சமூகம். அது ஒரு தலித் கிறிஸ்தவ பாதிரியார் வந்து அரக்கோணத்துல அந்த கூட்டம், சீமான் கூட்டம் பார்த்தீங்களா, என்ன அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பழைய சமூக மக்கள் கூட்டம் தான் பெரிய அளவுக்கு இருந்தது. பிரபாகரன், முகமது நபி, சீமான், அம்பேத்கர் 4க்கும் ஒரே கைத்தட்டு தான். பெரிய அளவு நீங்க பார்த்துக்கணும் நேற்று அந்த இது. காரணம் அங்க என்ன வருதுன்னா, எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சி, அதிமுக வன்னியர் கட்சி, பாமக வன்னியர் கட்சி, ஜெகத் ரட்சகன் வெற்றி உறுதி. அப்போ நாம் தமிழர் முஸ்லீம் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. சீமான் வந்து அம்பேத்கர், ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, பொது தொகுதியில் ஆதி தமிழர், ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானாடா அடிக்க சொன்னேன், போல்டா பேசுறது, இதெல்லாம் அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு எண்ணம் உருவாகி ரெட்டையிலையெல்லாம் விட்டுக்கிட்டு அவங்க நாம் தமிழர் பக்கம் வரக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். என்னன்னா வன்னியரும் ஒரு கொங்கு வேளாளரும் வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போடுறதுல தப்பு இல்லை, அது நியாயம்னு நான் பார்க்குறேன். எனிவே இவர் வந்து தென் மாவட்டத்தில் எடப்பாடி பண்ணக்கூடிய அரசியலை அவங்க மறந்துக்கிட்டு திமுக அணி நவாஸ் கனி எதிரியாக வச்சு தான் அவங்க போகிறாங்க. அதில்
அதான் நம்ம கண்கூடா தெரியுது. போட்டியாளர் நவாஸ் கனி தான் போறாங்க. அதே வேளையில இவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டை எடப்பாடி கட் பண்ணும்போது அதையும் இவங்க பிரச்சாரம் பண்ணி தடுக்கணுங்கிறது தான் அவங்களோட முன்னேற்ற பாதைக்கு சரியா இருக்கும்னு நான் கருதுறேன். ரெட்டை இருந்தா ஓபிஎஸ்க்கு ரொம்ப எளிதா இருந்திருக்குமோ, வெற்றி பெறக்கூடிய அந்த இது பாசிபிலிட்டி அதிகமா இருந்திருக்குமோ? ரெட்டையில இருந்துதான் அவரு ரவீந்திரநாத் குமாரை வந்து தேனியில் ஜெயிக்க வச்சாரு. 39-8 பேர் தோக்கும் போது அவர் ரவீந்திரநாத் குமாரை ஜெயிக்க வச்சாருன்னா அவரை பொறுத்தவரை போல் மேனேஜ்மெண்ட்லாம் தெரிஞ்சவர் தான். அந்த நம்பிக்கை தான் அவர் 2-3 விஷயங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்காரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கு. ரெட்டையில அவர் நின்று இருந்தாருன்னா கட்சி உடையலைங்கிற ஒரு இதை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அவர் ரெட்டையில நிற்காம பலாப்பழத்தில் நிற்கிறது. பலாப்பழம் இப்போ அவருக்கு சின்னம். பலாப்பழம் சின்னத்தில் அவர் நிற்கிறது கட்சி உடஞ்சிருக்குங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அப்போ கட்சியை தாண்டி ஓபிஎஸ்க்கு லீடர்ஷிப்ல தான் அதை வெற்றி கனியை நோக்கி கொண்டு வர முடியும். இருந்தாலும் அது ஆடட் அட்வான்டேஜ் தானே, கெயின் தானே அப்படின்றது இல்லைங்கிறது தானே உண்மை. அது கருத்தை மறுக்கல் தப்பான இதை நான் சொல்ல போறது கிடையாது. உண்மைக்கு புறம்பா சொல்லி என்ன நான் ஏமாத்திட்டு பேசக்கூடியவன்னு கிடையாது. கரெக்டால இல்லை, பொது சின்னம். அப்போ அவருக்கு லீடர்ஷிப் வச்சு தான் பண்ணணும். சோசியலி அவருக்கு ப்ளஸ் இருக்குது. அவர் அந்த ப்ளஸ்ஸுக்கு ஒரு சோசியலி ஒரு மைனஸையும் அவருக்கு உருவாக்குறாங்க. அந்த மைனஸ் அவருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு அது வராதுன்னு சொல்லவும் முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பேலன்ஸ் பண்ணி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அந்த களத்தை சாதகமாக்குறதுங்கிறது அவரும் அவரை சார்ந்தவங்களுக்கு ஒரு பணின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த களத்தில் கண்டதை கோல்ஸ் கரெக்ஷன்ஸுக்காக பேசுகிறேன். இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் தான் 2019 செய்தாருங்கிறது உண்மை. 2010 ரெட்டையில இருந்ததுலாம் நீங்கள் கேட்குறீங்க, உண்மைதான். ரெட்டையில இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனால் 2019 தினகரன் ஒரு 12% ஓட்டை பிரிச்சாரு தேனியில. அப்படி இருந்தப்புறம் அவர் ஜெயித்தாரு. அந்த மாதிரி ஒரு இதை இன்றைக்கு அவருக்கே இது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு நிர்பந்தமும் எதிர்கால அரசியலை மையமாக வச்சும் அது ஏற்பட்டிருக்குது. இதுல அவர் வெற்றி பெற்றா மத்திய கேபினெட் மினிஸ்டர் கண்டிப்பா மோடி வந்து அவர் கேபினெட் மினிஸ்டர் ஆக்குவார். அந்த மாதிரி மோடி அவரை என்டர்டெயின் பண்ணி கூடாதுங்கிறத தான் மத்திய அமைச்சரில் இருக்கிற முருகன் போன்றவங்கலாம் அவருக்கு எதிரான அரசியலை பேசியிருக்காங்கன்னு தகவல்கள் நமக்கு வருது. அங்க அவர் பேர்லயே இன்னும் ஒரு 4 ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாங்களாம் சார். அதனால ஓட்டு பிரிய வாய்ப்பு இருக்கா? அதனால ஓட்டு பிரிய வாய்ப்பு இல்லை. இவரோட சின்னம் பலாப்பழம்ங்கிறத தெளிவா கொண்டு நிறுத்தணும். எப்படியாவது அவருக்கு ஒரு தோல்வியை கொடுக்கணும். ஒரு வேளையில அவரு தப்பி வெற்றி பெற்றுவார்னா அவர் ஒரு 500 ஓட்டுல 1000 ஓட்டுலையாவது தோக்கடிச்சுன்னு தான் இந்த ஓ பன்னீர்செல்வங்கள்னு போட்டுறாங்க. 4 ஓ பன்னீர்செல்வத்திலையும் இதுதான் ஓ பன்னீர்செல்வம்னு நினைச்சு ஏதாவது மக்கள் வாக்களிச்சா அப்போ அதுல வந்து இந்த 4 பன்னீர்செல்வத்துக்கும் சேர்ந்து இவருக்கு வர வேண்டிய ஓட்டு வந்து ஒரு 2000 ஓட்டு வந்து அவர் ஒரு 1000 ஓட்டுல தோத்துட்டா கூட தோல்வி தானே. அப்போ வெற்றி பெற்றா அவரோட கேபினெட் அந்தஸ்து மினிஸ்டர் ஆவாரு. அதிமுக அரசியலுக்குள்ள மீண்டும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துவாரு. அதிமுகவுக்குள்ள இந்த வெற்றி பெற்றதும் அப்படியே டூர் போவாரு தமிழ்நாடு ஃபுல்லா. இதெல்லாம் வந்து எடப்பாடியை பெருசா பாதிக்கும். 2026 ஒரு சிஎம் கேண்டிடேட்டுங்கிற அளவு கூட ஸ்டேக்ஸை உயர்த்தி களத்துக்குள்ள வருவாரு. அப்போ இது நடந்துடக்கூடாது. ஒரு வேளையில கொஞ்சம் ஓட்டுல ஜெயித்தா கூட அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அரசியல் அரங்கத்துல செய்யத்தான் செய்வாங்க. நம்ம அது செய்யக்கூடாதுன்னோ அரசியல் நகர்வுல செய்யற தவறுன்னோ சொல்ல முடியாது. செய்யத்தான் செய்வாங்க. அதையும் எதிர்கொண்டுதான் ஓபிஎஸ் வந்து வென்றாக வேண்டும். ஒருவேளை ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு நெருக்கடியா மாறிடுமா? அதனாலதான் 4-5 பன்னீர்செல்வங்கள் நிற்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க நவாஸ் கனி தரப்பும் பன்னீர்செல்வங்கிற பேர்ல ஆட்களை பிடிச்சி கேண்டிடேட் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ பன்னீர்செல்வங்கிற பேர்ல இவ்வளவு கேண்டிடேட் போட காரணம் என்னன்னா பன்னீர்செல்வத்துக்கு ரெட்டையில சின்னம் கிடையாது. அவர் ஒரு சுயேட்சை சின்னத்தெல்லாம் நிற்கிறாங்க. சுயேட்சை சின்னத்துல பல பன்னீர்செல்வங்கள் நிற்கிறாங்க. இது மக்கள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறதான் அவங்களுக்கு ஒரே நோக்கம். ஸோ ஏன் இவ்வளவு பன்னீர்செல்வம் போடுறாங்கன்னா பன்னீர்செல்வத்தால பன்னீர்செல்வத்தால ரெட்டையில நிற்க முடியாது. அதை மக்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு தான் இவ்வளவு இதையும் எடப்பாடி பழனிசாமி தூண்டுதெல்லாம் நடக்குங்கிறது மக்கள் மத்தியில கொண்டு வரதுக்கு தான் அவங்க பண்றாங்க. ஸோ இவரு அதிமுக காரர் இல்லை, ரெட்டையிலக்காரர் இல்லைன்னு அவங்க கொண்டு வர்றதுக்கு வராங்க. ஸோ இந்த அடிப்படையை அவர்கிட்ட தோத்துருவோம்னு நினைக்கிற நவாஸ் கனி தரப்பும் பண்ணத்தான் செய்யறாங்க. அரசியல் களத்துல இதெல்லாம் சகஜம்தான். இதை தாண்டி தான் ஒவ்வொரு இதையும் எதிர்கொண்டு வரணும். தேவேந்திரகுல வேளாளர்களை திருப்பி விடக்கூடிய வேலையை பண்றாங்க. 2019 இதே வேலையை வந்து பெரியகுளத்தில் தேனியில பண்ணும்போது ஜான் பாண்டியனுக்கு உயரிய முக்கியத்துவம் கொடுத்து அவர் அதை நியூட்ரலைஸ் பண்ணி அதை வெற்றியை கொடுத்தவர் ஓ பன்னீர்செல்வம். நான் வந்து அதை பல ஆண்டுகளாக
பன்னீர்செல்வம் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட அவர் ஜான் பாண்டியனுக்கு கொடுத்த பெரிய மரியாதையை நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் அவரை சார்ந்தவங்க சரியா வியூகம் அமைச்சு அதை டைலூட் பண்ணி வெற்றியை கொண்டு போகணும். ஸோ சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி.